दुष्याभवत्मत्तजनार्तिहं तु भूतिर्त्वमन्येषु विचारितूर्णं स्तम्भेवतारस्तमनन्यलभ्यम् यक्षीभृमं शरणं प्रपद्ये यो नित्यमच्युतपदां दिग्मरुक्मव्यामोहदसैतराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्य कविताकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रपद्ये निरवध्यानां निषद्यां गुणसम्पदां शरणं भवतीतानां शरणभवमीश्वर श्रीरङ्गे सयतीन्द्रनाथरुणया असौ स्यादिति प्रेक्षितं स्यादश्री नरसिंहकार्यमुनिपादां दीक्षान्ति दयादिविश्वगुणैः बान्तं बुधाग्रेशं श्रीमद्रङ्गसदारियोनिपतिं शैवनिधिं संशये श्रीमश्रीरङ्गपृथ्वीश्वरचररिपुणा संयमेन्द्रेण दृष्टन्यस्तात्मानं मे शरदयोगिने प्रसादात् प्राज्ञं श्रीरङ्गकारि प्रभवेति पतेः प्राप्तलक्ष्मीन्दुमास्तानं सेवे यतीन्द्रं सकलगुणनिधिं वीररघ्वीक्षतारिं श्रीरङ्गनाथशरगोपीन्द्रदृष्टं लक्ष्मीन्दुमसवे करुणैकपात्रं श्रीरङ्गवीरविराटरोपसृज्यं वेदान्तदेशीय यतीन्द्रम् अहं प्रपद्ये सम्प्राप्ताध्यात्मशास्त्रं नरहरिहरचिद्रङ्गभूकारिदाभ्यां कारुण्याच्छ्रीधुम्येन्द्रकविसरिभोः आत्मनिक्षेपधन्यं वेदान्ते वावधूपत्वमिसरितारङ्गपूर्वेण सूक्तं वाच्यं नारायणाय परमतदमनं व्याख्यातं ईडे श्रीमद्रङ्गसटारिहम्यविवराल्लभ्या आन्तर्यं श्रीमद्वीररघूद्वहादशरथित् पादारविन्दाश्रयं श्रीमद्वेदपदं सदेशेः कारुण्यवीक्षास्पदं सेवे रङ्गधुरीमशासनं नारायणं योगिनं श्रीमद्रङ्गसटारि योगिशरणस्तात्मरक्षापनं श्रीमद्रङ्गसटारि विरगुराट् शब्दाहमान्तर्यं दीक्षातं परिवर्तितं स्वगुणे महान्तं महद्वं सजं वन्दे वत्सविभूषं पदवरं श्रीकृष्णमार्यं सदा वेदान्तदेशीयेतीन्द्र कटाक्षयन्तसारमनवद्य गुणम्बुदाग्रं नारायणाद्यैर्विदुर्यकृपाविशिष्टं श्रीरङ्गनाथे विदुषेकरम् आश्रयामः பாஷிகனுடைய பிருத்துகத்தியம்னு பேர். இந்த சரணாகதிக்கு பிருத்துகத்தியம்னு பேர், ஸ்ரீரங்கத்துக்கு மிதகத்தியம்னு பேர். இது பிருத்துகத்தியம். பிருத்துன்னா பெருசா இருக்கு, மிதகத்தியம் நடுத்தரமா இருக்கு. அது வைகுண்ட கத்தியம். ஏன்னா வைகுண்டத்தை குணாது வைகுண்ட கத்தியம். அதனால இதுக்கு சரணாகதி கத்தியம், பிருத்துகத்தியம். அதுக்கு ஸ்ரீரங்க கத்தியம், மிதுகத்தியம். அதாவது மிதுகத்தியம். இது ரெண்டு விவகாரங்கள். மிதகத்தியம். அதுல இப்போ பாஷிகாரர் விராட்டி சரணாகதி பண்ணி அப்புறம் பகவான் கிட்டேயும் சரணாகதி பண்றார். அதுல எனக்கு வேற ஒண்ணும் வேண்டாம், எல்லா விதத்திலையும் எல்லா பிரகாரத்திலையும் உனக்கு கைங்கரியத்திலேயே கைங்கரியம் ஒன்றிலேயே மனதை உடையவனாக நான் ஆக வேண்டும். நித்திய கிங்கரோ பவானி, நிச்சயமாக கைங்கரிய உனக்கு கிங்கரனாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பிரார்த்திச்சார். அதுக்கு மேல பெருமாள் இவ்விதமாக ஏவம் பூதம் கைங்கரிய கீழ் சொன்ன பிரகாரம் என்னுடைய கைங்கரியத்தை உத்தேசித்து
நீ கேட்கிற. ஆனா நீ எப்படிப்பட்டவன், நீ எங்க இருக்க, இந்த பிரகிருதி மண்டலத்துல இருக்க, அந்த பிரகிருதியினுடைய காரியங்கள் என்ன அப்படின்னு சொன்னா வரிசையா அடுக்கிற. அடிக்கிட்டு கடைசியில ஏதன் மூலம் ஆத்தியாத்மிக ஆதி பௌதிக ஆதி சுகதுக்க தத்தேது தத்திரோபேட்சணிய விஷயானுபவ ஞான சந்தோஷ ரூப. அதனால நீ பிரகிருதி இருக்கிறதுனால உன் ஞானத்தை சந்தோஷம், அதாவது என்னிடத்துல புத்தி செலுத்த முடியாதபடி ஞான சந்தோஷம் உடையவனாக, அதனாலே பரபக்தி பரஜான பரமபக்தி இவைகள் எல்லாம் பெற முடியாம வீக்கில அதுக்கெல்லாம் தடங்களாக இருக்கக்கூடிய தடங்களை பெற்றவனாக இருக்கிறார். அப்படிப்பட்ட நீ ஏனகேனாபி பிரகாரேன தேவக்காத்வம் கேவலம் மதியைவ தேயா விசேஷ சகேதுக சரணாரவிந்த உபலைகாந்திக ஆத்தியந்திக பரபக்தி பரஜான பரமபக்தி விக்னஹ பிரசாதலப்த சரணாரவிந்த உபலைகாந்திக ஆத்தியந்திக பரபக்தி பரஜான பரமபக்தி மத்பிரசாதாதேவ சாட்சாகிருத யதார்த்தமஸ்வரூபரூபசாரः அபரோக்ஷ சித்தமன்யாமிதா மத்தாஸ்ய ரசாத்ம சுபாவாத்மஸ்வரூபः மதேகானுபவः மத்தாஸ்யைக பிரியः பரிபூர்ண அனவரத நித்திய விசததம அனன்ய பிரயோஜன அனவதிகாசிய பிரிய மதனுபவத்வம் ததாவித மதனுபவ ஜனித அனவதிகாசிய பிரீதிகாரித அசேஷ அவஸ்தோச்சித அசேஷ சேஷத்தைக ரத்திரூப நித்திய கிங்கரோ பவா ஏவம் பூதோசி அப்படின்னு பெருமாள் இவருக்கு பாஷைகளுக்கு அனுபவம் பண்ற. இந்த சூர்ணிகையினுடைய அர்த்தங்களை பதப்பதார்த்தங்களை முதல்ல பார்க்கணும். ஏனகேனாபி பிரகாரேன தேவக்தாத்வம், ஏனகேன பிரகாரேன ஏதாவது ஒரு பிரகாரணத்தினால் துவயவக்தா துவயத்தை சொன்னவனாகிய தும் நீ கேவலம் வேறொன்றும் இல்லாத மதியைவ என்னுடையதாகவே இருக்கிற தயையா கருணையினால் நிச்சேஷ மிகுதி இல்லாமல் வினஷ்ட நாசமடைந்த சகேதுக காரணங்களோடு கூடிய மச்சரணாரவிந்த இவளை என்னுடைய தாமரை புஷ்பங்கள் போன்ற திருவடிகளில் இரண்டுகளில் ஏகாந்திக ஒரே நிச்சயத்தோடு கூடிய ஆத்தியந்திக அழிவில்லாத பரபக்தி பரஜானம் பரமபக்தி இவைகளினுடைய விக்னஹா தடங்களை உடையவனாகவும் மத் பிரசாத என்னுடைய அனுபவத்தினாலே லப்த அடையப்பட்ட மச்சரணாரவிந்த இவள என்னுடைய தாமரை புஷ்பங்கள் போன்ற திருவள்ளி இரண்டுகளில் ஏகாந்திக ஒரே நிச்சயத்திற்கு முடியாது ஆத்தியந்திக நிச்சயமாய் இருக்கிற பரபக்தி பரஜான பரமபக்தி இவைகளை உடையவனாகவும், அதாவது இதை கொஞ்சம் கருதி சொல்லச்சே கொஞ்சம் அலப்பாய். ஏன்னா சரணாரவிந்த இவளேகாந்திக ஆத்தியந்திக பரபக்தி பரஜான பரமபக்தி வீக்னா அப்படின்னு முதல்ல வரும். திருப்பி மத் பிரசாதலப்த மச்சரணாரவிந்த இவளேகாந்திக ஆத்தியந்திக பரஜான பரமபக்தி அப்படின்னு வருது. திருப்பி அந்த மச்சரணாரவிந்த இவளேகாந்த பரபக்தி பரஜான பரமபக்தின்றது ரெண்டு இடத்துக்கு திருப்பி வரும். அதுல விக்னஹா சொல்றதா பக்திஹின்னு சொல்றது இருக்கிறதா அப்படின்னா முதல்ல விக்னஹாவோட நிறுத்திக்கணும், அதுக்கப்புறம் பக்தி. ஏன்னா எம்பெருமானுடைய கருணையை உண்டாகிறதுக்கு முன்னாடி இவனுக்கு இந்த பரபக்தி பரஞான பரமபக்திக்கெல்லாம் தடங்கள் இருந்தது. யாருக்கு? பாஷ்யக்காரர். இப்போ இங்க கேவலம் மதியைவதையா அந்த பெருமாள்கிட்ட, அதாவது அந்த தயைக்கு ஒத்ததான குணம் வேற எதுவுமே கிடையாது. அதனால இந்த தயை ஒண்ணுதான் கேவலம்னா அது சிறப்பு மிக்கதான தயை இருக்கே. அந்த தயை என்ன பண்றது அப்படின்னா, உனக்கு இந்த பரபக்தி பரஜான பரபக்திக்கு விக்னமாக இருந்ததோ இல்லையோ
அவைகளெல்லாம் விசேஷ வினஷ்டா, அது நாசம் பண்ண முடியா பண்றது. இவைகள் தான் காரணமா இருந்தது. எதுக்கு? எம்பெருமானுடைய திருவடியில பக்தி, எம்பெருமானுடைய திருவடியில இந்த 3 நிலைகள், பரபக்தி, பரஜான, பரமபக்தி, இவைகளை பெற முடியாதபடிக்கு அந்த பூர்வ கர்ம வாசனைகள்லாம் தடங்களா இருந்தது. அது இப்போ கேவலம் மதியை வதையா விசேஷ வழியா அதெல்லாம் அடியோட போக முடியாது. தடங்கள் போச்சுன்னா என்னாச்சு அப்படின்னா உடனே பிரசாதத்தை மச்சரணார். அதாவது தடங்கள் போறதும் எம்பெருமானுடைய அனுகிரகத்தினால, அந்த தடங்கள் போய் அதுக்கப்புறம் இவனுக்கு இஷ்டப்பிராப்தி கிடைக்கிறது. அந்த இஷ்டப்பிராப்தியும் பகவானுடைய அனுகிரகத்தினால்தான். திருஷ்டாந்தம் சொல்லச்சே, ரத்தனத்துல அழுக்கு இருந்ததுன்னா அந்த அழுக்கு போயிடுச்சுன்னா வெளிச்சத்தை யாரும் உண்டு பண்ணல. அதே மாதிரி இப்போ தடங்கள், பெருமாள்கிட்ட பக்தி செலுத்த முடியாத தடங்களா இந்த பாபங்கள்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொன்னா உடனே பக்தி வரணுமோ இல்லையோ? என்ன அது என்னது, அந்த பக்தி கூட மத் பிரசாத லப்த அப்படின்னு காமிக்கிறது. ரத்தனத்துல இருக்க அழுக்கு போயிடுச்சுன்னா உடனே ரத்தனம் கிடைக்கிறது. ஆனா இந்த இவனை அடையக்கூடியதான இவங்கிட்ட பக்தி, பரபக்தி, பரஜானத்தை பெறுவதற்குரிய பாபங்கள் போயிடுச்சுன்னா அது தானா உண்டா வேண்டியது தானே. ஆனா இல்ல, மத் பிரசாத லப்த மத் சரணாரவிந்த உலகாந்திக ஆத்தியந்திக பரபக்தி பரஜான பரமபக்தி. இப்ப இது யாராவது ஏற்படுறது? பகவானுடைய அனுகிரகம் தான், பிரசாத மத் பிரசாதாத். அதுக்கு எல்லாத்துக்கும், அதாவது அனிஷ்டம் போறதுக்கும் பகவானுடைய அனுகிரகம், இவனுக்கு இஷ்டம் கிடைப்பதற்கும் பகவானுடைய அனுகிரகம் தான். இது இல்லை, பகவான் அனுகிரகம் இல்லைன்னா எதுவும் கிடைக்காது. மத் பிரசாதாதேவ தான். அதனால பரஜான பரமபக்தி இவனை உடையவனாகும். மத் பிரசாதாதேவ, என்னுடைய அனுகிரகத்தினாலேயே சாட்சாத்கிருத பிரத்யட்சமாக பார்க்கப்பட்ட யதாவஸ்தித உள்ளபடியே இருக்கிற மத் ஸ்வரூப, மத் ரூப, மத் குண விபூதி, இவைகளெல்லாம் மத் ஸ்வரூப என்னுடைய ஸ்வரூபம், ரூப விக்கிரகங்கள், குணங்கள், விபூதி நித்திய விபூதி, லீலோபகரண லீலாயுதி, இவைகளில் விஸ்தாரா விரிவை உடையவனாகவும். இப்போ இவருக்கு எல்லாம் எம்பெருமானுடைய ஸ்வரூபம் என்னன்றது இவருக்கு நல்லா பிரத்யட்சமா தெரியுது. எம்பெருமானுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தினுடைய வைசிஷ்டம் தெரியுது. அவருடைய குணங்கள் எல்லாம் இவருக்கு நல்லா ஸ்பஷ்டமா தெரியுது. அது நித்திய விபூதி, லீலா விபூதி, இது ரெண்டுத்தையும் தெரிஞ்சுக்கிறேன். இவன் ரொம்ப விஸ்தாரமா தெரிஞ்சுக்கிறேன். இப்ப அந்த ஞான சங்கோச்சமே இல்லை, ஞான விகாசம் பெற்று இருக்க அப்படின்னு சொல்லி சப்த விஸ்தாரா அப்படின்னு இது மட்டும் இதுக்கு சுவாமி தேசிகனுடைய வியாக்கியானத்தை சேவிக்கும். கீழே என்ன சொன்னார்? இதரோபேட்சணீய விகானுபவ ஞான சங்கோச்சரம் சரணாகி உலகாந்தி ஆத்மிய பரபக்தி பரஜான பரபக்தி விக்ன பிரதிக தோப்பி. இப்படி பரபக்தி பரஜான பரபக்திக்கு தடங்களுக்கு காரணமாகிற இதர விஷயங்கள் அவையெல்லாம் ஒதுக்கப்படும். இதர அபேட்சணியம் இவெல்லாம் வேண்டாது, ஒதுக்கி தள்ளணும். அதனால இப்ப அதுல புத்தி போகிறது தான் என்னது? ஞான சங்கோச்சம். அந்த ஞான சங்கோச்சத்தினால இந்த மாதிரி பரபக்தி பரஜான பரபக்தி அது தடங்களாக இருக்கு. அப்படி இருக்கிறது கூட இப்ப ஏனகேனாபி பிரகாரின் பயபக்தாத்வம் அப்படின்னு சாய்கிறார். அதனால ஏனகேனாபி அப்படின்னு சொன்னா அதுக்கு மேல துவயபக்தாத்வம் இருக்கு. துவயபக்தான துவயத்தை உச்சரிக்கிறான் நீ. அப்படி இதை கொண்டு துவயத்தை எப்படி வேணாலும் உச்சரிக்கலாம் அப்படின்னு சொல்றான். அடுத்தது சொல்லச்சு துவயம் அர்த்தானுசந்தானேன யாவத் சரீரம் அத்தகைய ஸ்ரீரங்கே சுகமாசம் சொல்ல போறேன். இந்த இடத்துல சொல்லச்சே
ஏனக்கேனாபி பிரகாரம் துவயபக்தா. அப்போ ஏனக்கேனாபின்னு எப்படி வேணாலும் துவயத்தை சொல்லலாமா அப்படின்னு சில பேர் அர்த்தம் பண்ணலாம். அப்படி இல்லை. அதுக்கு ஆச்சரியமா விஷயம் சொல்லப்படும். என்ன அப்படின்னு சொன்னா, ஏன்னா இந்த இடத்துல துவய மந்திரத்தினுடைய ஸ்லோகத்தினுடைய விவரணம் இந்த சரணாதிக்கத்தினுடைய, அதுல போய் துவைத்தை எப்படி வேணாலும் சொல்லாமன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல அப்படி சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னா, என்ன பண்ண தர்மாந்தர நைரபேட்சே விசிஷ்ட விதானமபி द्वयवक्त द्वयवक्त्ये द्वयवक्तेः द्वयवक्तेत्यनेन सूचितम्. அதாவது நச்ச ஏதாவதா பிரபத்தேः तद् अविनाभूत अङ्गानां वा निवृत्तिः शरणमहनुते इति पूर्वोक्त अनुवादत्वेन प्रपत्ति उपस्पृष्टस्यैव द्वयवचनस्य अत्र विवक्षितत्वात्. அதாவது இங்க கீழே சரணமகம் பிரபத்தியே அப்படின்னு பெருமாட்ட சரணாதி பண்ற. இப்ப இந்த இப்ப இதுக்கு வேற அதாவது இந்த சரணாதி பண்றதுக்கு இது சுதந்திர பிரபத்தி, இதுக்கு அங்கங்களை தவிர வேற எதுவும் வேண்டியதில்லை. அதனால வேற தர்மங்கள்லாம் இதுக்கு அபேட்சை இல்லை. அது மேல ஒரு ஆட்சேபம் வருது. இங்க துவயமந்திரம் தான் அனுசாரம் சொல்லி இருக்கிறது, அப்போ வேற தர்மங்கள் வேண்டாம்னு சொல்றது என்ன? துவயமந்திரம் நிறைய இருக்கு. பிரணவத்தை கொண்டு பண்ணலாம். இந்த மந்திரத்தையும் கொண்டு சரணாதி பண்ணலாம். அதான் அநேக மந்திரங்கள் தான் இருக்கு, நிறைய மந்திரங்கள் இருக்கு. அதே மாதிரி அங்கங்கள், சரி அங்கங்கள் எல்லாமே பண்ணலாமே அப்படின்னு சில பேர். தர்மாந்திர நைரபேட்சே விசிஷ்ட விதானம் அப்படி துவயபக்தி அனேன சூச்சிதம். இந்த துவயபக்தாத்வம், இந்த துவயபக்தாத்வம்னு சொல்லி இருக்கிறதுனால இந்த துவயத்தை உச்சரிக்கிறவனான நீ இப்ப சரணமகம் பிரபத்தியம் கீழே சொன்னார். எப்படி சரணமகம் பிரபத்தியம் சொன்ன அப்படின்னு சொன்னா, இந்த துவயத்தை கொண்டு சரணாதி பண்ண. அப்படி இந்த துவய மந்திரமாகிய கொண்டு நீ பண்ணவன் அப்படின்னு சொன்னால வேற தர்மங்கள் வேண்டியதுன்னு இது ஸ்பஷ்டமா தெரியுது. அதனால தர்மாந்தர நேரபேட்ச விசிஷ்ட விதானம் அப்படி துவயபக்தத்தை அனுசரிச்சு. சரணமாம் பிரபத்தே என்று கீழ் சொல்லப்பட்டது அனுவாதம் பண்ணுகிறபடினாலே பிரபத்தியோடு சேர்ந்து துவயத்தை சொல்லுகிறதே இவ்விடத்தில் சொல்லப்படுகிறபடினால் அப்படின்னு கீழே தமிழ் எழுதியிருக்க. இந்த துவயபக்தான்னு சொல்றதுனால வேற மந்திரங்கள் வேண்டியதில்லை, இந்த மந்திரங்களே போறோம். வேற அதுக்காக அந்த அங்கங்கள் வேண்டியதுன்னு சொன்னா அது இல்லை, அங்கத்தோட புரியுறதுதான். அதனால அங்கங்களுக்கு இங்க விலக்கு கிடையாது, அங்கங்களோடு சேர்ந்து தான் பண்ணணும் அப்படின்றது இது ஸ்பஷ்டமா தெரியுது. அப்புறம் ஏனக்கேனா அப்படின்னு பதம் போட்டு, ஏனக்கேனா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, ஏனக்கேனாபி நீ எப்படி வேணாலும் சொல்லுப்பா, எங்கனே சொல்லுமே இன்பம் பயக்குமே அப்படின்னு வேற ஆழ்வார் அழிச்சிருக்கார். அதுக்கெல்லாம் ஆழ்வார் அகிழ்ச்சியிலே
எங்கனே சொல்லுன்னு இன்பம் மயக்க வேண்டும் எப்படி சொன்னாலும் பெருமாளுக்கு அது திருப்தியா இருக்குன்னு சொல்ற. அப்படி இல்லை. அதுக்காக தப்பு தப்பா சொன்னா கூட பெருமாள் தெரியுமா பிடிக்குமான்னு அப்படின்னு அது கிடையாது. பதங்கள் அச்சரங்கள் அவைகளுடைய அர்த்தத்தை தெரியாம சொன்னா கூட வாசகங்களுக்கு அர்த்தம் தெரியும். அர்த்தம் தெரிஞ்சு சொன்னா விஷயம் அனுபவிச்சு சொல்லுவேன். அர்த்தம் சொன்னாத இப்போ குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்து அதுங்களுக்கு அதுங்களுக்கு என்ன சக்தியோ அந்த அளவுக்கு தான் அந்த மயிலை சொல்லிதான் சொல்லுவான். அந்த மாதிரி குழந்தையா இருந்தாலும் சரி பெரியவாளுக்கு கொஞ்சம் ஞானம் வந்ததுன்னா அக்ஷரங்கள்லாம் என்ன அப்படின்னு நல்லா பிடிக்கும். குழந்தைகளுக்கு அந்த மாதிரி அக்ஷரங்கள் தெரியாது. அக்ஷரம் தெரிஞ்ச பிற்பாடு அந்த எழுத்து பிழையோட சொன்னா அது நல்லா இருக்கு. அந்தந்த அதிகாரிகளை கொண்டுன்னு அர்த்தம். அதாவது குழந்தையா சொன்னா அதுவும் பெருமாளுக்கு பிடிக்கும். ரொம்ப வயசாகி போய் அவனுக்கு ஞாபகமே வரல, ஏதோ ஒரு எழுத்துதான் ஞாபகம் வரும், அது சொன்னாலும் பெருமானுக்கு திருவுள்ளமா இருக்கும். அதனால அதிகாரிகள் விசேஷம் தான் சொல்லப்படும். எங்கனே சொல்லிங்கன்னா எப்படிப்பட்ட அதிகாரம் இருந்தாலும் எம்பெருமான அவனை சோதனை படுத்து அவனுக்கு பிடிக்கும். அதே மாதிரி இங்க ஏனக்கேனா அப்படின்னு சொன்னாங்க. நீ எப்படி வேணாலும் சொல்லலாம்னு அர்த்தம் இல்லை. அதுக்கு அது எப்படி சொல்ற அப்படின்னு சொன்னா ஏனக்கேனா ஆர்த்தோ, இது ஸ்ரீமத் ராமாயணத்துல யுத்த காண்டத்துல ராமனே சொல்ற வார்த்தை. ஆர்த்தோவா எதிவா திருத்தா மித்ரபாவேன சம்பிராப்தம் விபீஷ்ணோவா சுக்ரீவா எதிவா ராவண ஸ்வயம். இப்படி பல பிரகாரங்களாலே சரணாகதி எப்படிப்பட்டவனா இருந்தாலும் நான் எதிர்த்துவேன்னு சொல்றேன். முதல் ஸ்லோகத்துல ஆர்த்தோவா எதிவா திருப்தா, அதாவது பிரபத்தி பண்ணிக்கிறதுல ரெண்டு விதம், ஆர்த்த பிரபத்தி திருத்த பிரபத்தி. ஆர்த்த பிரபத்தின்னா அவனுக்கு இப்பவே இந்த சம்சாரத்தை விட்டு போகணும் அப்படின்னு ஒரே பிடிவாதமா இருக்கவனுக்கு, தீவிரமா இருக்கவனுக்கு ஆர்த்த பிரபந்தன்னு பேர். சரி, நமக்கு எப்போ பெருமாள் நம்ம சரீரம் போகணும்னு அவனுக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. அதனால சரீர தேகம் விட்ட பிற்பாடு எனக்கு நான் மோட்சத்துக்கு வரேன் அப்படின்னு சங்கல்பம் பண்ணிட்டு பார்த்தாலே அது திருப்தா. அதனால ஆர்த்தனா இருந்த பிரபத்திக்கு அவன் ஆர்த்தனா இருந்தாலும் சரி இல்ல திருப்தனா இருந்தாலும் சரி அவனை நான் கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்றேன். அதனால இங்க அதிகாரி தன்மை இந்த ஜீவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொன்னா மோட்சத்துக்கு இப்பயே போகணும்ன்ற ஆசை உள்ளவனா இருக்காரு, ஆர்த்த பிரபன்னா இருந்தாலும் சரி இல்ல சரீரம் விட்டவுடனே பெருமாள் எனக்கு மோட்சம் கொடுத்தா நான் சித்தமா இருக்கேன் அப்படின்னு சொல்ற திருப்த பிரபன்னா இருந்தாலும் ஆறா இருந்தாலும் அவன் என்கிட்ட சரணாகன்னு ஒதுக்கினானாக அவனை நான் கைவிட மாட்டேன் அப்படின்னு சாய்கிறேன். இன்னொரு இடத்துல மித்ரபாவேன சம்பிராப்தம், இதனால என்கிட்ட துவேஷியா இருந்தான், இப்போ அதெல்லாம் விட்டுட்டு ஒரு நட்போட வந்தா கூட அவனை நான் அவன் வந்தவுடனே நீ எனக்கு முன்னாடி இதெல்லாம் தப்பு இவ்வளவு என்ன எழுதி இவ்வளவு பேசிருக்கே, நாமளா இருந்தா அப்படி சொல்லுமா, ஏய் இப்ப பாத்தியா அப்பெல்லாம் இன்னும் எழுதி பேசுனேன், இப்ப என் காலையிலே விழும்படியா ஆயிடுச்சு பாத்தியா, அதுக்குதான் சொல்றேன் இப்பயாவது என்னை யாரும் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு இவருடைய அகங்காரத்தை காமிப்பான். பகவான் அப்படி இல்லை. மித்ரபாவன் அவன் பெருமாளுக்கு எத்தனையோ வச்சிருக்கலாம், இருந்தா கூட இப்ப நட்புன்ற இதுல வந்திருக்கான், அவனை நான் கைவிட மாட்டேன். மித்ரபாவேன சம்பிராப்தம் அப்படின்னு அது ஒரு பிரகடனம் சொல்லுவாங்க. எல்லாம் இதை எந்த பிரகடனம் அப்படின்னு சொன்னா விபீஷனை சேர்த்துக்கலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு ஆலோசனை நடக்குது. அந்த ஆலோசனையில ராமன் சொல்ற வார்த்தைகள் வேண்டாம். அதுக்கப்புறம் விபீஷணோவா சுக்ரீவா எதிவா ராவண ஸ்வயம். விபீஷணன் எப்படிப்பட்டவன்? தர்மாத்மா. சுக்ரீவன் விபீஷனை சேர்த்துக்கூடாதுன்னு சொன்னான். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா அவன் ராட்சச வம்சத்துல பிறந்தான். அவன் இங்கிருந்து நம்ம கிட்ட இருக்கிற விஷயத்தெல்லாம் கேட்டு போய் பின்னாடி நமக்கே அவன் பெருதலை உண்டு பண்ணுவான். அதனால அவனை கூட சேர்க்கக்கூடாது. அவன் அண்ணன் ரொம்ப கெட்டவன், அந்த கெட்டவனிடத்துல வந்தவனால அவன் சேர்த்துக்கூடாது அப்படின்னு அங்கதான் எல்லாரும் ஆட்சேபிச்சா. ஹனுமான் மத்தில என்ன பண்ணார்? விபீஷணோ தர்மாத்மா அப்படின்னு. விபீஷணோ ரொம்ப தர்மா. அதே எப்படி ராம ஆஞ்சநேயருக்கு அப்படின்னு சொன்னா அந்த அசோகத்தெல்லாம் எரிச்சுட்டு
இந்த அவனை பிரம்மாஸ்திரத்தினால இந்திரன் கட்டு போட்டான். அந்த ராட்சசர்கள்லாம் என்ன பண்ணிட்டு ஐயோ இந்திரன் போட்ட கட்டு மட்டும் போறாது அப்படின்னு இதுவும் எடுத்து ஏதோ நூலெல்லாம் கட்டி விட்டு அந்த பிரம்மாஸ்திரமே விட்டு போச்சு. அப்புறம் ஆஞ்சநேயன் என்ன பண்ணார், என்னதான் போய் எங்கதான் போய் பார்க்கறது, அவன் கட்டுப்பட்டு இவரு லங்கா ராமனுடைய அரண்மனை அங்க போனா வந்து இந்த தூதனை என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு சர்ச்சை. இவன் இவன் எதிர்கிட்டே வந்திருக்கான், இவன் வந்து நம்ம ராஜ்யத்துலாம் அழிச்சிருக்கான், இவனுக்கு தண்டனை கொடுத்தாங்கணும் அப்படின்னு. அந்த சமயத்துல விபீஷணர் தூதனெல்லாம் இவரு பண்ணக்கூடாது, இன்னொரு இடத்துல இருந்து வர தூதனுக்கு சில விஷயங்கள்லாம் இருக்கு, அவனை பிராண ஆபத்தெல்லாம் உண்டு பண்ண, பிராணனுக்கு எந்த விதமான ஆபத்தும் நேரக்கூடாது, அங்கவை ரூபியம் பண்ணி அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி சொல்ற. அப்படிதான் சாஸ்திரங்கள் சொல்றதுன்னு சொன்னேன். அப்போ தெரியும் ஆஞ்சநேயருக்கு அவன் ரொம்ப தர்ம சிந்தனை உள்ளவன், அதனால விபீஷணோ தர்மாத்மா அப்படின்னு சொல்லி சொல்றான். ஆனா ராவணன் எப்படிப்பட்டான், மகாபாபி. எப்படி அப்படின்னா பிராட்டிய எம்பெருமானுடைய பிராட்டிய அபகரிச்சுன்னு போனான், மகாபாபி அவன். அண்ணன் மகாபாபி, தம்பி தர்மாத்மா. அதனால அது மகாபாபியா இருந்த ராவணனா இருந்தாலும் சரி, விபீஷணன் அவர் சுக்ரீவன் மகாபிராஜ். அதனால அவனுக்கு அதனால ராவணனும் இல்ல விபீஷணனும் சுக்ரீவனும் இல்ல எதுவா ராவண சுயம் ராவணனே வந்தா கூட நான் அவன் சரணாகதன்னு வந்துட்டானாக்க நான் அவன் சொல்றேன். அதனால ஏன பிரகார இந்த சரணாகதிக்கு அதிகாரிகள் எப்படிப்பட்டவளா இருந்தாலும் சரி, எம்பெருமானிடத்து தப்பு பண்ணவளா இருந்தாலும் சரி, இல்ல பிரபஞ்சர்கள் உள்ள அதிகாரம் உள்ளதான ஆர்த்த பிரபா இருந்தாலும் சரி, இல்ல நல்ல ஒழுக்கத்துல அவனாலும் சரி, இல்ல வானர்களா இருந்தாலும் சரி, பாபிஷ்ணா இருக்கக்கூடிய ராவணனா இருந்தாலும் சரி, இல்ல மித்ரன் பாவத்துல வந்தாலும் சரி, எப்படிப்பட்டவங்க அதுதான் ஏன இப்போ எப்படி சரணாதிப்பட்டவன் அந்த துவயத்தினுடைய விவரணத்தை தெரிஞ்சுதான் இங்க வருவான். அதனால அப்படிப்பட்டவனை தான் அதிகாரிகள்னு சொல்லியிருக்கு. அதனால அவன் துஷ்டான், அவன் சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லவே கூடாது. எப்போ எம்பெருமாட்டு சரணாதி செய்யணும்னு எல்லாம் வந்து அவன் பூர்வத்தை அவன் பராமரிக்க கூடாது அப்படின்னு அதான் இங்க சொல்ற. ஏனகேனாபி ஆர்த்தோவா எதிவா துப்தா மித்ரபாவேன சம்பிராப்தம் விபீஷ்ணோவா எதிவா ராவணஸ்வயம் இத்தியாத்யுக்த அதிகாரி விசேஷ நியமே தாத்பரியம். அதை எப்படி வேணாலும் துவயம் சொல்ல நேரத்துல எப்படிப்பட்டவனா இருந்தாலும் தன்னுடைய தப்ப உணர்ந்து எம்பெருமானிட்ட வந்தாங்க அவன் அப்படிப்பட்டவனை. அப்ப இங்க பாஷ்யக்காரர் அவர் மகாஜானி, அவர் வந்து பெருமாள்கிட்ட சரணாகதி பண்றார். நாமெல்லாம் எப்படிப்பட்டவா அப்படின்னா ஒரு ஜென்மம் இல்ல பல ஜென்மங்கள் இருந்து பாபங்களே பண்ணி பாவியா இருக்கும். அப்படிப்பட்ட நான் இன்னைக்கு பாஷ்யக்காரருடைய ஒரு அனுகூல விசேஷத்தினால எல்லாரும் எம்பெருமாட்ட நம்மளையும் பெருமாள் ஏற்றுகிறார். துவயபக்தா இப்படிப்பட்ட எம்பெருமான் கிட்ட தன் தவறை உணர்ந்து சரணாகதி பண்ணிக்கணும்னு வரவனை பார்த்து பெருமாள் சொல்றார், கேவலம் மதியைவ சரண்யஸ்ய பிரபன்னேஷு ஆதர அதிசயாதி வியாஜ மாத்திர அனுபாடுகள் இது கேட்டு. சில பேர் என்ன பண்ண இதெல்லாம் இப்போ தப்பு பண்ண முடியும் நான் சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு, இதெல்லாம் சரியா அப்படின்னு சொன்னா அவன் எப்படி இருந்தாலும் அவன் கெட்டவனா சரி, கெட்டவனா இருந்து இப்ப பெருமாள்கிட்ட வரான்னு சொன்னா
அந்த அவங்ககிட்ட ஏற்படுற ஒரு பிரீத்தி இருக்கே, அந்த பிரீத்தி தான் இங்க சொல்லப்படுறது. ஏனக்கு எனவ பிரகாரம் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. அதுதான் இங்க சொல்ற சரண்யனுடைய பிரபஞ்சேஷு ஆதராதிதா. அதாவது எம்பெருமானிடத்துல யார் சரணம்ட்டு வந்து அடைகிறார்களோ அவர்கள் மேல இருக்கிற ஒரு பிரீத்தி ஆதராதிசையானது அவர்களிடத்துல இருக்கிற பிரீத்தினால ஈதிருஷ வியாஜ மாத்திர அனுபாஷனம் இது கேட்டுது. இது அதனால அந்த பிரீத்தினால எப்பயாவது என்கிட்ட வந்து சேர்ந்தாலும் அந்த சேர்ந்ததே வியாஜமாக கொண்டு நான் அவனை காப்பாத்துறேன். அதனால இதை வியாஜமாக அவருடைய பிரீத்தினால சாதிக்கிற இது ஒரு வியாஜம். ஏதேன அது எப்படியோ எம்பெருமான்கிட்ட சரணாதின்னு சொன்னா எம்பெருமானுக்கு அவங்ககிட்ட ஒரு சந்தோஷம் ஏற்படுது. சரி, சாஸ்திரங்கள்ல திருத்த பிரபண்ணன் ஆர்த்த பிரபண்ணன் இருக்கு. அது பிரகாரம் அதிகாரியா வந்தாலும் சரி, இல்ல ஞானி பாஷ்யக்கார போல ஞானிகள் வந்தாலும் சரி, இல்ல சிசுபாலாதிகள் ராவணனை போல ரொம்ப பாப்பம் பண்ணவர்களா இருந்தாலும் சரி, வானர ஜாதியில சேர்ந்த சுக்ரீவன் வந்தாலும் சரி, இல்ல விபீஷணோட தர்மாத்மா வந்தாலும் யாரா இருந்தாலும் சரி, அவருக்கு அதனால ஏதேன ஜீவ வியாபார நிரபேட்ச மோக்ஷ பிரதானாதி பட்ச நிரஸ்தா. அதனால பெருமாள் நீ ஒண்ணுமே பண்ண மாட்டான். அதாவது நீ சரணாதின்னு ஒண்ணுமே பண்ண மாட்டான். அவன் சகஜ காருண்யம் உடையவன். அவனே உன்னை வந்து ஏற்றுப்பான் அப்படின்னு சில பேர் சொல்றாலும் இல்லையோ, அதுதான். அதனால இந்த ஜீவன் பண்ணக்கூடிய இந்த வியாபாரம், இந்த சரணாதின்ற வியாபாரம் இருக்க, அது இல்லாமலேயே பெருமாள் எல்லாரும் அவனை ஏற்றுப்பார் அப்படின்னு சொல்றாலே அந்த பட்சம் இல்லைன்றத இங்க சுவாமி தேசிங்க. அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா, தன் தவற்றை உணர்ந்து பெருமாள்கிட்ட சரண் புகணும். எம்பெருமாள்கிட்ட சரணாக வந்தா உடனே பெருமாள் ஏற்றுப்பார். அந்த பெருமாள்கிட்ட வந்து நிக்கிறது அதான் வியாஜம். அந்த வியாபாரம் பண்ணா கூட போகும். ஐயோ நான் தப்பு பண்ணிட்டுனே என்னை ஏற்றுக்கோ அப்படின்னு காரணம் இல்லை. இவனா உணர்ந்து நான் தப்பு பண்ணிட்டேன், சரி பெருமாள் காலில் போய் விழுவோம் அப்படின்னு காக்காசுரன் மாதிரி ஒண்ணு கேட்க தெரியாம விழுந்தாலும் சரி. அதனால ஒரு வியாஜம் இல்லாத பெருமாள், அதான் என் ஊரை சொன்னாய் பேரை சொன்னாய்ன்னு அவ பாஷையில அவளுடைய கிரந்தங்களிலே எழுதியிருக்கான். அன்றெண்ணை புறம்போக இன்றெண்ணை பொருளாகி அன்றெண்ணை புறம்போக பாசத்தை சொல்லச்சே, அன்னைக்கு என்ன வெறுத்த, இன்னைக்கு நீயே என்ன வந்து இது பண்ணு ஏன் அப்படின்னு, நீ வந்து ஒன்னே அறியாம திருமாலின் சோலை மலையே என்ன அப்படின்னு போட்டு மலையை பார்த்து திருமாலின் சோலைன்னு சொன்னேன். அதை நான் அதே வியாஜமாக கொண்டு இப்போ ஒன்று அனுகிரகம் பண்றேன். அந்த இடத்துல என் ஊரை சொன்னார் பேரை சொன்னாங்க தான் அவர் வியாக்கியானம் பண்றேன். அதனால ஒரு வியாஜம் பண்ணி ஆகும். பெருமாள் எந்த வியாஜம் பண்ணாத ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு இங்க சொல்லப்படுது. இதான் பரம் பிரபஞ்சம் அனபேட்சித கேவலம். அப்புறம் அதுக்கு மேல கேவலம்னு இருக்கு. எனக்கு என்ன பிரகாரம் கேவலம் மதிய, அந்த கேவலம் நீ பண்ண வேண்டியது இது ஒண்ணுதான். எது? என்கிட்ட வரணும், என்கிட்ட நீ வந்துட்டே நகை போடும், இதோட நீ வேற ஒண்ணும் பண்ணலாம். கேவலம் அது ஒண்ணு பண்ணா போதும் அப்படின்ற ஒரு அர்த்தம் உண்டு. மதியைவ, அதுக்கப்புறம் கேவலம் மதியைவ நான்ய தீயதா சககாரியாந்தர சாபேட்சேதி பாவா. கேவலம் சொன்னதுனால வேற விதமான பிரவೃತ್ತಿ நீ பண்ணவே மாட்டான். நீ எந்த இதுவும் என்ன பண்ணுவாங்க, என்னை வந்து அடைஞ்சா போதும். மதியைவ அப்படின்னா அந்த இடத்துல இன்னொருத்தர் தெய்வம் வேண்டாம், என்னுடைய தெய்வம். நான்
நான் உங்ககிட்ட தயை காட்டுறதுக்கு இன்னொருத்தர் சிபாரிசு எனக்கு வேண்டியதில்லை. இதனால உங்க விஷயத்தால எப்பயோ ஒருத்தர் அனுகூலம் பண்ண அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நானே என்னுடைய அதனால நீங்க மத்சப்தம் போட்டேன். மதியைவ மதியைவதே மதியைன்னு சொன்னதுனால நான் அந்நிய தீயதா மற்றவர்களுடைய பிரவೃತ್ತಿ மற்றவருடைய ஒத்தாசை இல்லாத அப்படின்னு அர்த்தம். வேறுடைய சிபாரிசே வேண்டியது எனக்கு. என்னுடைய தயை என்ன பண்ண தெரியுமா? அது யாருடைய அதுவே என்ன பண்ணும், இவனை காப்பாத்து. அது என்னைய கூட கேட்காது. மதியைவ தயா என்னுடைய தய உடனே அவனை ஏற்றுடும். நாம என்ன பண்ணுவோம், நேற்று எல்லாம் இவன் வச்சிருந்தானே, இன்னைக்கு இப்ப வந்திருக்கானே, இது உள்நோக்கம் என்ன அப்படின்னு நம்ம மனசுல போராடின்னு இருப்போம். அவனை அனுகிரகம் பண்ணவன் அவன் வந்த உடனே இந்த தயை என்ன பண்றது, என்ன கூட கேட்கறது இல்லை, அதுவே அவனை அனுகிரகம் பண்றது. அதனால மதியைவ தயா அந்த சப்தத்துக்கு அவ்வளோ அதனால தயாத்திர பிரபத்தி உள்ளசிதா ரஷணை இச்சா. இந்த தயை என்னது, இப்ப அசக்தன் தானே வந்து விழுந்திருக்கான். அந்த அசக்தன் எம்பெருமான்கிட்ட சரணாதி பண்ண உடனே அது என்ன ஆகுது, அந்த தன்னை காப்பாற்றணுன்ற ஒரு ஆசையை வெளிப்படுத்துது இல்லையா? இப்ப ஒருத்தன் வந்து பெருமாள்கிட்ட சரணாதி பண்றான் அப்படின்னு சொன்னா, என்ன சில பேருக்கு இத்தனால பெருமாள் விஷம், நாம போய் என்னை காப்பாற்றணும் அவன்கிட்ட போய் விழுந்துருவோம். அவன் என்ன பண்ணணும், சரி அவன் அடிக்கிறானா அதையும் ஏற்றுப்போ அப்படின்னு அந்த இதோட தான் வந்து விழுவான் இல்லையா? சத்தனா இருக்கணும் காலில். அத மாதிரி இந்த பிரபண்ணன் பெருமாள் காலில் போய் விழுந்துடுறான். விழுந்தா என்ன தாத்பரியம், அவனை காப்பாற்றணும்னு தான். நீ என்ன நான் பண்ண பாப்பத்துக்கெல்லாம் தண்டிச்சுன்னு எவனும் கேட்க மாட்டான். விழுந்த உடனே இது நய என்ன பண்ணுறது, ஓஹோ இவன் காப்பாற்றணும்னு ஒரு ஆசை இருக்கு இவனுக்கு அப்படின்னு அந்த ஆசையை தெரிஞ்சுட்டு இந்த பிரபஞ்ச இந்த தயையானது அவனுக்கு காரியம் பண்றது. இப்போ இதுல இந்த பிரபத்திக்கு பிராதான்யமா இல்ல இந்த தயைன்றது அது பிராதான்யமா அப்படின்னா, இவன் பிரபத்தியை விட இந்த தயைக்கு தான் பெருமை ஜாஸ்தி. அதனாலதான் இங்க கேவலம் மதிய தயா அப்படின்னு சொல்றேன். இந்த தயானது யாருடைய அபேட்சையும் இல்லாம இவன் வந்து விழுந்த உடனே ஓஹோ என்னை காப்பாற்றணுன்ற இச்சை இவனுக்கு இருக்கு அது அப்படின்னு தெரிஞ்சுட்டு உடனே அவனை காப்பாற்றுறதுக்கு வேண்டிய வழியெல்லாம் பண்றது. அதுதான் இங்க சொல்ற பிரபத்தி ஜனித பிரசாத வைசிஷ்டே சத்யபி சகஜ தயாயாக பாதாஜிமே சூஜிதம். அதாவது ஜீவன் பெருமாள்கிட்ட சரணாதி பண்றான். இந்த சரணாதி என்ன பண்றது, பெருமாளை மனதை உருவும்படியா பண்றது. இப்போ அதுக்கப்புறம் பெருமாள் இவனை அனுகிரகம் பண்றது. இப்போ பெருமாள்கிட்ட நிகிரகத்தை போக்கி அனுகிரகம் பண்றதுக்கு எது காரணமா இருக்கு, இந்த பிரபத்தி. வாசம் நீ சொல்றது சரி. ஆனா எம்பெருமானுக்கிட்டே சகஜமாக இயற்கையிலே இருக்கக்கூடிய தயை இருக்க, அதுதான் இங்க பிராதான்யம். இவன் சரணாதி பண்ணதுனால இல்லை, எம்பெருமானுக்கு இருக்கிற தயை இருக்க, அவன் வந்து விழுந்த உடனே இவனை ரட்சிக்கணும்ன்றது காரியத்தை இறக்கிடுறது. அதனால இந்த இடத்துல தயைக்கு தான் முக்கியமான இடம் அப்படின்னு சொல்றது. பிரபத்தி ஜனித பிரபத்தினாலே உண்டாக்கப்பட்ட பிரசாத வைசிஷ்டே ஒரு விசேஷமான எம்பெருமானுடைய பிரசாத அனுகிரகம் இருக்கோ சத்தியபி அது வாஸ்தவமா இருந்தா கூட
சகஜ தயாயாக தயாகன்னு போடலாம், சகஜ தயாகன்னு போடுங்க. அது என்ன, எம்பெருமானுக்கு எப்பவுமே இருக்கக்கூடிய இயற்கையாகவே இருக்கக்கூடிய தயை. லோகத்துல பத்தியா இவன் கண்டு வாழ்ந்து இவன் எவ்வளவு விஷயம் சொன்னா, இப்ப விழுந்த உடனே காப்பாத்தினப்ப இவன் எப்பேற்பட்ட ஆளியா, இவன் தான் வசதி அப்படின்னு 4 பேர் போற்றும்படியாக அந்த சமயத்துல தயை காமிப்பான். என்ன அதுக்கப்புறம் அவனை கிட்டக்க வந்தாவிட்டு அதுக்கப்புறம் எவ்வளவு காரியம் பண்ணியிருக்க அப்படின்னு அவனை பின்னாடி தண்டிச்சா கூட தண்டிப்பான். 4 பேர் எதிர்த்து அவனை ஏத்துனாவே ஏத்துப்பான். ஆனா எம்பெருமானுடைய அவனிடத்துல சுபாவமாக இருக்கக்கூடியதான அந்த தயை இருக்க, அதுதான் சகஜ தயாயாக பிராதான்ய மிக சூச்சிதம். இந்த இடத்துல எம்பெருமானுடைய தயையினுடைய பிராதான்யத்தை தான் இந்த இடத்துல சொல்றது. கேவலம் பதியைவ தயா. கர்மணாம் சுகதுக்க ஜனன சக்திவது விரோதாயகத்வாதி சக்திரபி நிவர்த்தபிப்பிராயேன விசேஷ சப்தா. அதுக்கு மேல இங்க நம்மளுடைய கர்மாக்கள்னால ஏற்படக்கூடிய சுக துக்கங்களையும் நம்ம பூர்வ கர்மாக்கள் இருக்க, அது ஒவ்வொரு ஜென்மத்திலையும் நமக்கு நல்லதும் கேட்டதும் பண்ணும்படியாக எல்லாம் தொடர்ந்து வந்துட்டே இருக்கு இல்லையா? அப்படிப்பட்ட சக்தி உடையது அந்த கர்மா. அந்த கர்மாவுடைய சக்திய பூர்ணமா இங்க பெருமாள் ஒழிச்சுடுற. அது வந்தாங்க விசேஷ விசேஷ விண்ணட்ட விசேஷம் போட்டிருக்க. விசேஷன்னா சுக துக்கங்களை போக்கிடலாம். என்ன நமக்கு அப்பப்போ வச்சு ஆபத்து வரிசை பெருமாள் காப்பாற்றவே போயிடுது. ஆனா இந்த கர்மா இந்த சுக துக்கங்கள்லாம் எதனால வருது அப்படின்னா பூர்வ கர்மாக்களால் வரக்கூடியது. அந்த கர்மாக்களையும் மொத்தம் ஒழிச்சுட்டா சுக துக்கமே வராது இல்லை. அப்ப சுக துக்கத்துக்கு காரணம் எதுவா இருக்கு? இந்த கர்மாக்கள். அந்த கர்மாக்கள் என்ன பண்றது? இந்த சுக துக்கத்துக்கு கொடுக்க சக்தி உடையதா இருக்கு. ஆக இந்த சுக துக்கங்களுக்கு கொடுக்கக்கூடிய சக்தியை பெற்றுதான் இந்த கர்மாக்களை, அதாவது கர்மாவுடைய சக்தியை இங்க போகிற. அதாவது இந்த முகத்துல சில பருவுக்கள்லாம் வரும். அந்த பருவுக்களை லேசா அமைக்கினா ரத்தம் வரும். அதுல இருந்து ஒரு வெள்ளையா மழை வரும். அது வந்துருச்சுன்னா திருப்பி அந்த அந்த பருவெல்லாம் வராதுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி அந்த அந்த கர்மாவுடைய சக்தியை மொத்தத்தை எடுத்துடுற. அதான் நிசேஷத்தோட கர்மனா கர்மங்களுடைய சுக துக்க ஜன சக்தி. இந்த கர்மாக்களுக்கு என்னென்ன சக்தி இருக்கு அப்படின்னா, ஒவ்வொரு ஜீவனுக்கும் சுக துக்கத்தை போகும். அந்த சுக துக்க ஜன சக்தி விரோதாயகத்துவ அது என்ன பண்றது? நமக்கு சுக துக்கத்தை கொடுவது மட்டும் இல்ல, நமக்கு எம்பெருமானத்தை பக்தி செலுத்திருக்கே முடியாதபடி பண்ணிடுது. ஞான சங்கோஜத்தை உண்டுபடுறது. அதனால விரோதாயகத்வாதி சக்தி ரபி இந்த கர்மாக்கள்னால நமக்கு கர்மாக்கள் சுகத்துக்கு சக்தி உடையது. அதை தவிர நம்மளுடைய ஞானத்தை பாதிக்கிறது, ஞானத்தை சங்கோச்சப்படுத்துறது, எத்தையும் நல்ல விஷயங்கள்லாம் தெரியாதபடி. அப்படிப்பட்ட விரோதாயகத்வாதி சக்தி ரபி நம்மளுக்கு மறைக்கக்கூடியதான சக்திகள் இருக்கு. அவை இதெல்லாம் கூட நிவர்த்தி அபிப்பிராயன அது நிவர்த்தி பண்றதுன்ற எண்ணத்தை கொண்டு இங்க நிச்சயத்தான் சொல்லப்பட்டது. ஏன அசேஷதா இத்தியுக்தஸ்ய அனுபூதி. இப்ப விசேஷம் சொல்றதுக்கு கீழே அசேஷ சேஷபூத அப்படின்னு அசேஷ சப்தம் போட்டிருக்காரு. அங்கெல்லாம் அசேஷ சொல்லிட்டு இங்க நிச்சயம் போட்டிருக்காரு அப்படின்னா அதனுடைய அர்த்தத்தை தான் இங்க சொல்ற. அது அசேஷம்னா எல்லாம், நிச்சயம்னா ஒன்றும் இல்லாத, சேஷமே இல்லாத அப்படின்னு அதனுடைய அர்த்தம் தான் இங்க சொல்ற.
தேன அசேஷத்தா இத்திய அனுப்பதி. அந்த அசேஷதான்ற சப்தத்துடைய அர்த்தத்தை தான் இங்கே சொல்றது. சேதுபூத பாபாதி சத்பாவே புனரபி விக்ன உற்பத்திதே இது தத் பரிகாரார்த்தம் உத்தம் சகேதுகேதி. அதுக்கு மேல நிச்சேஷ வினஷ்டா சகேத்துகன்னு போட்டிருக்க. அது சகேத்துகன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, हेतुभूत पापादि सद्भावे पुनरपि विघ्न उत्पत्तिते इति परिहारार्थम उक्तम सहेतुवे. ये திருப்பி விசேஷ விஷயம் சொல்லியாச்சு. சகேதுன்னு நீங்க சொன்ன அப்படின்னு சொன்னா, இந்த எல்லா பாப்பமும் போயிடுச்சுன்னு சொல்லியிருந்தா கூட ஏதோ ஒரு பாப்பங்கள் விஷயம் இருந்ததுன்னா என்ன அது என்ன பண்ணும், திருப்பி தடங்களை உண்டாக பண்ணும். நாம சரணாதி பண்ணிக்கணும்னு நினைக்கிறோம், ஆனா அன்னைக்கு முடியுது இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னா, ஏதோ ஒரு பிரதிபந்தகம். அது என்ன பிரதிபந்தம் அப்படின்னு, ஏதோ பாப்பமான பிரதிபந்தகம். இன்னொரு நாள் போனா அதுவும் தரும். அதே கடைசியில இன்னொரு சமயத்துல அது பூர்ணம் ஆறுது. இப்படி இப்போ பெருமாளை சேவிச்சோம்னா நம்ம பாப்பங்கள்லாம் போறதுன்னு சொல்றோம். ஆபீடான் மௌலி பரிஜந்தம் பசித புருஷோத்தமன்னு சொல்றோம். பெருமாளை சாப்பிட்டு எல்லா பாவம் போறது அப்படின்னு சொன்னா எதுக்காக சொல்லப்பட்டதுன்னா, உடனே எல்லா பாவம் போயிடாது. சரணாதி பண்ணதான் பாவம் போகும். உனக்கு நீ பெருமாள் முதல்ல சேவிச்சா அவனுடைய திருஷ்டி உன் மேல படும். பட்டுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமா அவனுடைய பாபங்களுடைய வீதியங்கள் குறையும். பாபம் மொத்தம் போயிடாது. ஆனா அந்த திவ்யமங்கல விக்கிரகத்துக்கு உண்டாதான பெருமையை சொல்ல வந்தது அந்த ஸ்லோகம். ஆனா உங்ககிட்ட இருக்கிற தன்மை இருக்க, நீ அனாதிகாலமா பாபத்தை வாழ்ந்துட்டு இருக்க. நீ இவ்வளவு பாவம் பண்ணிட்டு சரி திருமண பார்த்தாலே திருமண ஆப்பிடான் பார்த்தாலே நம்மலாம் பார்ப்போம், சரி இது என்ன நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு போய் பெருமாளை போயிடுமாட்டா. உனக்கு அவன் திருவிழா பக்தி உண்டாக்கி கொஞ்சம் கொஞ்சமா உன்னுடைய இதுதான். அந்த மாதிரி இங்க பெருமாள் விசேஷம் சொல்லிட்டார். இருந்தா கூட அந்த பரபக்தி பரிஞான பரமபக்தின்றது இருக்கு, அதை பெறத்துக்கு முடியாத தரத்துல பாவம் இருக்குமோ அப்படின்னா அதுக்கு காரணமாரு சகேதுகமச்சரணாரு. என் திருவடியில அந்த 3 அவஸ்தைகள் உண்டாக முடியாத தடுக்குகிற பாபங்கள் அதுல அதுக்கு காரணமா இருந்தா சகேதுக. இப்ப சரணாதி பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா கடைசியில நம்மளையும் அறியாம படுத்துன்றோம். ஒண்ணுமே தெரியல. என்ன ஏன் சரணாதி பண்ணவன சௌக்கியமா ஆட்சி போலாம். சரணாதி பண்ணிச்சே எல்லா பாபங்களும் போயிடுது. பலன் கொடுக்க ஆரம்பிச்சு பார்த்தா நம்ம ஒத்துட்டோம். அதையும் மாத்தி பெருமாள் எல்லாத்தையும் கொடுக்கணும், அதை சீக்கிரம் பண்ணலாமோ இல்லையோ அப்படின்னா அவனும் அந்த காலத்தை எதிர்பார்த்து தான் பண்றான். அது மட்டும் ஒண்ணு அந்த கோமா ஸ்டேஜில விட்டு வைக்கிறான். நீ அனுபவிக்கணும், கர்மாவை அனுபவிச்சேதான் ஆகணும் அப்படின்னு ஒரு நேது இருக்கு. அவனாலே அவன்தான் சர்வாபி மோக்ஷாமின்னு அவன் சொன்னா கூட அதுக்கு ஒரு சங்கல்பத்தை பொறுத்து பண்ணக்கூடிய சரணாதியை பொறுத்து அவன் எல்லாத்தையும் அவன் கவனிக்கிறான். அதனால அந்த பாபங்கள் ஏதாவது அவங்க திருவடியில இந்த 3 விதமான நிலைகளுடைய பரபக்தி பரஜான பரபக்தி இவர்களுக்கெல்லாம் தடங்களாக இருக்கிற பாபங்கள் அதான் சகேதுன்னு சொல்றேன். சகேது அதான் கேது பூத பாபாதி சத்பாகு சில, அதாவது கர்மாவுடைய சில பாபங்கள் இருந்தா அதுவே காரணமானது எதுக்கு இந்த பரபக்தி பரஞான பரபக்தி பெறப்படாத பிடிக்கு.
அதனால்தான் கேது பூத. இது கேது பூதன்னா எது காரணமா இருக்குது? எஞ்சி இருக்கிற ஏதாவது சின்ன ஒட்டி இருக்கிற பாப்பம் ஏதாவது ஒட்டிருந்தா கூட சத்வாவே பாப்பங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதுவே இந்த தலங்களுக்கு காரணமா இருக்கு, கேது பூதமா இருக்கு. அதனால சகேதுவன்னு சொன்னார். புனரப்பி விக்ன உற்பத்தி, அதனால மறுபடியும் சில தலங்களை உண்டு பண்ணும். பரிகாரார்த்தம் உக்தம் சகேதுக்கு. அதனால இங்க திருப்பி சகேத்துன்னு இது சொன்னேன். கீழே விசேஷ விசேஷம் சொல்லியாச்சு. திருப்பி சகேத்துக்கு சொன்னா அதுல ஏதாவது கொஞ்சம் இருந்தால் கூட அவைகளையும் பிரசாதத்தில் சாய்க்கிறார். அதனால அப்படின்னு சாய்க்கிறார். ஏன் அனிஷ்டவர்த்தி உண்டா. அதனால சகே என்ன ஏற்கனவே விக்னங்களை முதல்ல சொல்லியாச்சு, என்னென்ன தலங்கள் இருக்குன்னு சொல்லியாச்சு. இப்ப அந்த அனிஷ்ட நிவர்த்தியே போகிறது சொல்றேன். இங்க அனிஷ்ட நிவர்த்தி சொல்லப்படுகிறது. அதை இஷ்ட பிராப்தி முதன்னு பிரதமம் விக்னங்கள்லாம் முதல்ல அனிஷ்டம் சொன்னார். இஷ்டம் எதிரா அப்படின்னா தேகா அஞ்ஞானி சித்தா ஏக பக்தி விசேஷதே வியோகி ஞானியோ தத்தம் அகஞ்சமயா உதாரா சவே வேதே ஞானி சுவாத்மே ஆஸ்வசகித்மா மாமேவான்கதி பகூனான் ஜன்மாந்தே ஞானவான்மா பிரவர்த்தித்தே. இவைகள்லாம் இஷ்டப்பிராப்தி. அதாவது அதை இஷ்டப்பிராப்தி வதன்னு பிரதமம் தேஷாம் ஞானி இத்தியாதி பிரார்த்தித ஞானபூர்வக பரபக்தியாதி பிரதானமாக மத் பிரசாத லப்தேதி. இங்க திருப்பி மத் பிரசாத லப்தன்னு என்ன சொல்ற? சகேத்துக மத் சரணாரவிந்த உலகாந்திக ஆத்தியந்திக பரபக்தி விக்னஹான் சாய்ச்சி. எதுக்கு விக்னம்? இந்த பரபக்தி பரஜான பரபக்தி விக்னமாக எது? ஏதாவது சகேத்துகம், சகேத்துகம்னா ஏதாவது மிச்சம் இருக்கிற பாபங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அது தலங்களா இருக்குன்னு சொன்னேன். இப்போ அந்த தலங்கள் போகும். அந்த தலங்கள் எதனால் போறது? மத் பிரசாத. அதனால இப்போ என்ன பண்றது? இந்த எம்பெருமானுடைய அனுகிரகமானது இப்போ அந்த பரபக்தி பரஜான பரமபக்திய திருப்பி இவருக்கு அனுகிரகம் பண்றது. அதான் இஷ்டப்பிராப்தி. அதான் சொல்றேன் இத்தியாதி ராட்சித ஞானபூர்வக பரபக்தியாதி பிரதானமாக. இவர் கேட்டது என்ன? வாசிக்காரர் கேட்டது எனக்கு பரபக்தி பரஜான பரமபக்தி அது எனக்கு போகணும்னு கேட்டார். அதுதான் இங்க பிரதானமாக பிரசாதி இகி பரபக்தியாதி வச்சனம் தத் பூர்வபாவி ஞான விசேஷிய உபலட்சணம். சகேசுகா அப்படின்னு சொல்றது தலங்கள்லாம் முன்னாடி சொல்லப்பட்டிருக்கு. இப்போ அனிஷ்ட நிவர்த்தி சொல்லப்படுது. இப்போ அனிஷ்ட நிவர்த்தி சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் இஷ்டப்பிராப்தி எதிரா அப்படின்னு சொன்னா அந்த தேசாம் ஞானி நியுக்தான ஸ்லோகத்திலிருந்து ஆரம்பித்து அதுல பிரார்த்திக்கிற பரபக்தி அதுதான் இஷ்டப்பிராப்தி. அது பரபக்தி பரஜான பரபக்தி இவ மூணுத்தையும் இப்போ அது பெருமாள் கொடுக்க போற. விக்ன தலங்கள்லாம் போக்கி இப்ப இதை கொடுக்க போற. அதான் மத் பிரசாதத்துன்னு ஆரம்பிக்கிறார். இக இக பரபக்தியாதி வச்சனம். இந்த இடத்துல பரபக்தியா பரபக்தி பரபக்தியா பரஜான பரமபக்தி சொல்லுங்கள். எங்க திருப்பி மத்சரணாரவிந்த மத்சரணாரவிந்த யுகலைகாந்திக ஆத்தியந்திக பரபக்தி பரஜான பரமபக்தி இது இருக்கும் இல்லையா? அதான் இகி. இந்த இடத்துல பரபக்தியாதி வச்சனம். பரபக்தியாதி வச்சனம் சொன்னா பரபக்தி பரஜான பரமபக்தி அப்படின்னு வச்சுக்கிறோம். தத் பூர்வபாவி ஜான விசேஷாபி உபலட்சணா. அதனால என்னது? இப்போ இந்த பரபக்தி பரஜான பரமபக்தி வேணும்னு கேட்கிறார. இதுக்கு முன்னாடி அந்த நல்ல விசேஷமான ஞானம் இருந்தாலும் இதெல்லாம் கேட்க முடியும். அதனால இதுக்கு முன்னாடி உண்டான ஞானத்தையும் இது சேர்த்து சொல்றது. இப்ப கேட்கறது எனக்கு இப்போ காலட்சேபங்கள்லாம் பண்ணார். அதுக்கு முன்னாடிலாம் ஒன்றும் பண்ணல. இப்ப நல்ல விஷயங்களை தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் பெருமாள்கிட்ட எனக்கு இன்னும் ஒரு இடத்துல பக்தி நல்லா செலுத்துப்படியா போகணும் அப்படின்னு கேட்கிறார்.
இப்ப விசேஷமான ஞானம் வந்தாவுக்கு தானே இதெல்லாம் கேட்க முடியாது வருது. அதனால அதே சேர்த்து சொல்ற மத் பிரசாதலத்தின்றது. இக परभक्त्यादिवचनं तत्पूर्वभाविज्ञानविशेषस्य उपलक्षणम्। अत्र मत्प्रसादशब्दः प्रपञ्चजनितप्रसादनिरस्तप्रतिबन्धकनिरुपाधिकसौहार्दपरः। இந்த இடத்துல மத்பிரசாதம் சொன்னார். இந்த பிரசாதம்ன்ற சப்தத்துடைய என்னன்னா, இந்த பிரசாதம்னா என்ன? பிரபத்தினால உண்டாக்கப்பட்டது எம்பெருமானுடைய அனுகிரகம். அதனால பிரபத்தி பண்ணினால் என்னாச்சு அப்படின்னு சொன்னா, பகவானுடைய அனுகிரகம் ஏற்பட்டு அதுக்கு தடங்களை போக்கிது. தடங்களை போக்கிது அவருடைய சுபாவத்தினால் ஏற்பட்ட தயை சொல்லி மதிய தேயான்னு சொன்னது இல்லையோ, இப்போ மத் பிரசாத லப்தம் சொல்ற. இது சொல்லிச்சு என்னுடைய கருணையினாலேன்னு சொன்னார். இப்போ மத் பிரசாத லப்தன்னு சொல்றார். ஏன் இப்ப மத் பிரசாத லப்தம் சொல்லணும் அப்படின்னு சொன்னா, அங்க மத் பிரசாதாதேவன் ஏவகார வேற போட்டிருக்கேன். அதனால என்ன சொல்றது, இந்த இவருடைய அனுகிரகத்துக்கு வேற ஒரு ஒத்தாசம் வேண்டியதில்லை. அதனால ஏவகாரத்துல இவருடைய பிரசாதமே இவருடைய அனுகிரகமே மற்றொன்றை எதிர்பார்க்காதான் இங்க போட்டேன். இகி अत्र मत्प्रसादशब्दः प्रपत्तिजनित प्रसाद निरस्त प्रतिबंधक निरुपाधिक सौहार्दपरः. அதனால இங்க மத் பிரசாதம் சொன்னதுனால இந்த பிரசாதம் என்ன பண்ணிட்டு அப்படின்னா, பிரபத்தினாலே உண்டாக்கப்பட்டதான அனுகிரகம் இருக்கோ இல்லையோ, அது என்ன பண்றது அப்படின்னா நிரஸ்த பிரதிபந்தம். இந்த இந்த பரபக்தி பரஞான பரமபக்தி எல்லாம் பெறுவதற்கு தடங்களாக இருந்த எல்லா பிரதிபந்தங்களையும் போக்கப்பட்டதான இந்த சௌகார்தத்தை சொல்லப்படுறது கை. அப்புறம் ஏவ சப்தம் என்ன? ஏவம் மத் பிரசாத தேவ இது பக்ஷமானேன அப்படி அவதாரணேன சககாரி நிரபேட்ச. அந்த மத் பிரசாதேவன்னு சொன்னால என்னுடைய அனுகிரகம் ஒன்னே இது பண்ணிது, எதுவும் கூட வரல அப்படின்றதான் சொன்னார். அதனால இப்போ மத் பிரசாதாதேவ இவையெல்லாம் உண்டாச்சுன்னு சொல்ற. இதை நாளைக்கு பார்ப்போம். இது அதாவது பல பதார்த்தமா தெரிஞ்சாதான் சத்தியம் நம்ம சேர்த்தா கூட, ஆத்திலே சேர்த்தா கூட நமக்கு ஒரு பெருமாளை சேவிக்கிற ஒரு பெரிய பாக்கியம் கிடைக்கும். பாஷிகார் நமக்கு எவ்வளவு உபகாரம் பண்ணியிருக்காரு தெரியும். அந்த சத்தியத்தை நிச்சயம் அனுசந்தானம் பண்ணுறது கூட அவனுடைய அனுகிரகம் வரும். அதனால அவனுடைய அனுகிரகத்தை கொண்டு இதை நிச்சயம் எல்லாரும் அனுசந்தானம் பண்ணணும். श्रीमते वेदांत वासिष्ठ नारायणार्य महादेव्याय नमः। श्रीमते श्री वासिष्ठ श्रीमते लक्ष्मी स्मृति पादुकादेव श्री नारायण महादेव्याय नमः। श्रीमते वासिष्ठ कृष्णमाद महादेव्याय श्री महादेव्याय नमः।